கடைசியா தஞ்சமடையக்கூடிய இடம் அதுதான். இந்த 7 மலையும் பிடிச்சவனுக்கு எந்த கஷ்டமும் வராது. இங்க அலப்பிரியில பெருமாளுடைய திவ்ய பாதங்களை தரிசிக்கிறார். சங்கர பகவத் பாதாள் குருவ கோவிந்த பகவத் பாதரை பார்க்கவே இல்ல, அவருடைய கால் பாத குரடெல்லாம் பார்த்தார். மகாபலியினுடைய யஜ்ஞவாசத்துல போய் பெருமாள் என்ன கேட்டார், எனக்கு 3 அடி இடம் கொடு அப்படின்னு தானே கேட்டார். அன்னமையா தினமும் ஸ்நானம் பண்ணிட்டு அந்த ஈர வஸ்திரம் காயறதுக்குள்ள பாடுவார். வெங்கடகிரினா அதுதான் உயர்ந்தது, பிரம்மாக்கு ரொம்ப பொக்கிஷமா இருக்கக்கூடியது. முனிவர்கள்லாம் எப்போதுமே கடைசியா தஞ்சமடையக்கூடிய இடம் அதுதான். அவரை பிடிச்சுக்கோங்க, அவரை பிடிச்சுக்கோங்கிறது. சேஷாச்சலம் இதுதான், திருமலை இதுதான். இந்த 7 மலையும் பிடிச்சவனுக்கு எந்த கஷ்டமும் வராது. பகவான் அப்படியே தங்க மலையா ஜொலிக்கிறார் அப்படிங்கிற அன்னமையா. இப்படி சொல்லி வெங்கடநாகம் அப்படின்னா அந்த 7 மலையும் சேர்த்து கொண்டாடுறார். இதுதான் வெங்கடேஸ்வர பெருமாளுடைய பொக்கிஷம். இதை கெட்டியா பிடிச்சிருந்தவனுக்கு வேற சொத்தே வேண்டாம் அப்படிங்கிற. இப்ப ஏற்பட்டதை பிடிச்சுக்கோங்கிறார். இந்த சாகித்யத்துல அவர் சொல்றார், யோக சாஸ்திரம் புரிஞ்சவனுக்கு தெரியும் சகசிராரம் தான் அல்டிமேட் அப்படின்னு. அப்படின்னா இந்த வெங்கடகிரி சகசிராரத்தை போன்றது. இந்த குண்டலினி யோகமா போய் குண்டலினி யோகத்தின் மூலமா அடையக்கூடிய சகசிராரத்தை திருப்பதியை தரிசனம் பண்ணாலே உனக்கு கொடுத்துடுறாரு அப்படிங்கிற. இப்படி ரொம்ப பிரம்மாண்டமா அன்னமாச்சாரியா 7 மலையினுடைய அழக அதிவோல் அதிவா ஸ்ரீஹரிவாசமுன்னு பாடுறார். இன்னைக்கும் அன்னைக்கும் என்னைக்கும் ஒரே ரூல் தான், அவர் நினைச்சாலே ஒழிய பெருமாளை போய் நம்ம தரிசனம் பண்ண முடியாது. லாஸ்ட் மினிட்ல பிளானை மாத்தி விட்டுருவார். ஆந்திரா பக்கம் போறது நம்ம ஏதோ ஒரு போபால் பக்கம் பண்ணிட்டு இருப்போம். அது மாத்திரம் இல்லை, நம்ம பிளானே பண்ணியிருக்க மாட்டோம். யாராவது டிக்கெட் இருக்கு வாங்குவான்னு வந்து அழைச்சின்னு போவான், அதுவும் நடக்கும். இப்படி அலப்பிரி வரைக்கும் இந்த பாதசாரிகள் கூட்டத்தோட அன்னமையா வந்துட்டார். ஒரு சத்சங்கமா வரா இல்லையா, அவளோட வந்துட்டார். அங்க அலப்பிரியில பெருமாளுடைய திவ்ய பாதங்களை தரிசிக்கிறார். அதாவது மகான்களுடைய அந்த அழகே அழகு. சங்கர விஜயத்துல சங்கர பகவத் பாதாள் குருவ கோவிந்த பகவத் பாதரை பார்க்கவே இல்ல, அவருடைய கால் பாத குரடெல்லாம் பார்த்தார். அதை கொண்டாடினார் இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல பெருமாளுடைய பாதத்தை பார்த்தார். பிரம்ம கடிகின பாதம், எப்பேற்பட்ட பாதம்டா இது அப்படிங்கிறார். பிரம்மா கால அலம்பின பாதம் இது அப்படிங்கிறார். பிரம்ம கடிகின பாதமு பிரம்மமு தானே நீ பாதமு பிரம்ம கடிகின பாதமு பிரம்மமு தானே நீ பாதமு பிரம்ம கடிகின பாதமு చెలికి వసుద కొళి చిన్ని పాదము బలితల ముపిన పాదము తల గగ గగనము తన్నిన పాదము పలరిపుగాచిన పాదము బ్రహ్మ కడిగిన పాదము పరమయోగులకు పరిపరి వీరముల వరముసకెడిని పాదము తిరువెంకటగిరి తిరామణి చూపిన పరమ పదముని పాదము బ్రహ్మ కడిగిన పాదం అరుదైన శంఖ చక్రాదులీరు కటకంటి సరిలేని అభయ హస్తము కండి తిరువెంకటాచలాదిపుని జూడత కండి హరి కండి గురు కండి అందత మేలుకొండి బ్రహ్మ కడిగిన பாதம். நிறைய பாடுறார். இந்த பாட்டுல பெருமாளுடைய திருப்பாதத்தை மட்டுமே வர்ணிக்கிறார். இது எப்பேற்பட்ட பாதம் அப்படிங்கிற. பிரம்ம கடிகின பாதமும் பிரம்மா காலாலமீன பாதம்னா இன்னும் இவர் ரைமிங்கா டைமிங்கா என்ன வேணா எழுதலாம் நினைச்சுட்டு இருக்காரா அப்படின்னா இல்லை.
அவதாரங்கள்லாம் சொல்றார். வாமன அவதாரத்துல மகாபலியினுடைய யஜ்ஞவாசத்துல போய் பெருமாள் என்ன கேட்டார்? எனக்கு 3 அடி இடம் கொடு அப்படின்னு தானே கேட்டார். இப்ப என்ன சொன்னா மகாபலி? என்னப்பா நீ ரொம்ப சோட்டா பச்சாவா இருக்க, உனக்கு ஒண்ணுமே புரியல, நாட்டு நடப்பேன், உன் காலம் ரொம்ப குட்டியா இருக்கு, நான் என்ன பண்றேன், என் காலால 3 அடி அளந்து கொடுக்குறேன். பெருமாள் சொன்னார், என்னோட 3 காலால அளக்குறது எனக்கு திருப்தியா இல்லைன்னா 3 லோகத்தை கொடுத்தாலும் நான் திருப்தி ஆக மாட்டேன். ஏய் டூ வாட் ஐ சே அப்படின்னார். நீ என்ன சொந்தமா உன் வேலையெல்லாம் காட்டுற? நான் கேட்டது என் காலால 3 அடி, இதுக்கு உன் காலெல்லாம் தரேங்கிற அப்படிங்கிற. ஏன்னா அவன் காலை கொடுத்தானா கதையை மாறி போயிடுவேன், அதை மட்டும் வாங்கிக்கவே கூடாது. இவர் தான் காலில் 3 அடி கேட்கிறார் இல்லையா, 1 அடி எடுத்து வச்சு மேலே 1 அடி எடுத்து வைக்கவும் பிரம்மா பாவம் அவர் பாட்டுக்கு தியானத்தில் இருந்தார். என்னமோ படப்படான்னு தெரியறதேன்னு பார்க்குறார். பெருமாளோட பாதம் இப்படி படப்படான்னு தெரியவும் அவர் என்ன பண்ணார், கையில் இருக்கிற கமண்டலுவால அந்த பாதத்தை அபிஷேகம் பண்ணார். அதனால இங்கே அன்னமாச்சாரியா பாடினார், என்ன பாதம் அப்படின்னா பிரம்ம கடிகின பாதமோ அப்படின்னா, பிரம்மா காலலம்பின பாதண்டா இது அப்படிங்கிற. இப்படி ரொம்ப அற்புதமா ஒரு இடத்தையும் சொல்லின்னு வர்றார். அதுக்கப்புறம் சொல்றார், இது எப்பேற்பட்ட பாதம், அகில்யைக்கு சாப விமோச்சனம் கொடுத்த பாதண்டா இது அப்படிங்கிறார். அடுத்த சரணத்துல அடுத்து சொல்றார், பிரேமத்தோ லக்ஷ்மி, லக்ஷ்மி கால் மசாஜ் பண்ணி விடுற பாதண்டா இது அப்படிங்கிற, லக்ஷ்மி கால் பிடிச்சி விடுற பாதம் இது அப்படிங்கிற. இப்படி ரொம்ப அற்புதமா அந்த பாதத்தை பற்றி மட்டுமே சொல்றார். செலக்கி வசுதேவ, அதாவது காளிங்க நர்த்தனம் பண்ண பாதம் இது அப்படிங்கிற. ஒன்று ரொம்ப அழகா வர்ணிச்சுட்டே வர்றார். கோவர்தனகிரியை கொடையா தாங்கி பிடிச்ச அந்த சமயத்துல வந்த கால் பாதம் இது அப்படிங்கிற. இது எல்லாம் எப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற பாட்டு எழுதுறவெல்லாம் என்ன சொல்லுவான்னா, கிவ் மீ அ வீக்ஸ் டைம், கோவால ஒரு ஹோட்டல் ரூம் போடுங்க, அப்பதான் எனக்கு வந்து மூடு வரும் பாட்டு எழுதுங்கிறா இல்லையா. அப்படிதானே நாட்டில் நடக்கிறது. பாட்டு எழுதுறதுக்கு அவ்வளோ கோடி கொட்டி தரா, என்ன மூடு வரணுமா. இப்போ அன்னமாச்சாரியாக்கெல்லாம் என்ன மூடு வந்தது, முக்தாமாயெல்லாம் என்ன பண்ணா, அவர் ஆட்டி தட்டினே பாடினா என்ன மூடு வந்தது. இது எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த மகானுடைய சரித்திரத்துக்கு வந்தோம்னா இது எல்லாமே ஆன் த ஸ்பாட் கம்போசிஷன்ஸ். ரைமிங்காக வரலையா, கொஞ்சம் சாட் ஜிபிடியில் போட்டு அந்த வார்த்தையை கொஞ்சம் மாற்றலான்னு பண்ணின பாட்டு இல்லை. ஆன் த ஸ்பாட் கம்போசிஷன்ஸ். அன்னமையா தினமும் ஸ்நானம் பண்ணிட்டு அந்த ஈர வஸ்திரம் காயறதுக்குள்ள பாடுவார், மடியா பாடுவார், அந்த ஈர வஸ்திரம் காயறதுக்குள்ள பாடுவார். இப்படி லைஃப் லாங் பாடி 32,000 பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.